ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிக்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்தது இண்டோர் பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். என்கிட்ட நிறைய அவுட்டோர் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இண்டோர் பிளான்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இண்டோர் பிளான்ஸுக்காக தான் வந்திருந்தோம். பாருங்கள் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னு. அவுட்டோர் பிளான்ஸ் பார்க்குறதா, இண்டோர் பிளான்ஸ் பார்க்குறதா, எங்கே பார்க்குறதுனே தெரியல. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு பிளான்ட் லவருக்கு மட்டும்தான் தெரியும் மன வலிகள், என்னோட இருதய குமுறல்கள் எல்லாம் அவ்வளோ இருக்குது. ஏன்னா பின்னாடி பார்த்து என் ஹஸ்பண்ட் முறைச்சிட்டு இருக்கிறாங்க. காரில் வேறு இடம் இல்லை, வீட்டில் அதை விட இடம் இல்லை. இருக்கிறதுல எல்லாம் எங்கள் வீட்டில் நாய் வேறு இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய வளர்த்துட்ருக்குறேன். ஏன்னா வெளியில் நிறைய குட்டி போட்டுட்டு 2-3 பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க நாயோட. அதெல்லாம் எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்குறோம். ஸோ இருக்கிற இடத்துல இதெல்லாம் வச்சுருக்குறோம். அதுக்கு வேறு அவுட்டோர் பிளான்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ இதில் வேறு இண்டோர் பிளான்ஸு எங்கேயாவது கேப் இருக்கிற இடத்துல தான் கொண்டு ஒழிச்சு வைக்கணும். வீட்டில் வேறு நிறைய வச்சுருக்கிறேன். இனி என் தலையில் தான் வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் செடி வாங்குகிற அந்த ஆசை யாரையும் தான் விட்டு வச்சது இல்லையா. அதனால் செடி வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சேலரி கிடைக்கும் போது அவங்ககிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரும். ஒரு பிளான்ட் தான் எடுப்பேன், இல்லைன்னா 2 பிளான்ட் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராமிஸ் எல்லாம் விட்டுட்டு தான் வர்றது. தானே இங்கே வரும்போது ப்ராமிஸ் எல்லாம் காற்றுல பறந்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிளான்ட் நீங்களே பாருங்கள், எடுக்காத வர முடியுமா? அரேலியா பிளான்ஸோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேலியா பிளான்ஸ், பிகோனியாஸ், அதே மாதிரி தான் மணி பிளான்ட்லேயே 12 மணி பிளான்ட் அண்டு ஃபிலோடென்ட்ரான்லேயே 10-12 வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆந்தூரியம், சில பிளான்ஸோட நெய்மே எனக்கு தெரியாது. நானே கூகுளில் போய் தான் ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு கண்ணை எல்லாம் கொள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஹேங்கிங் பிளான்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. வேண்ட்ரிங் ஜா, டட்டில் வைன், அதே மாதிரி தான் இந்த சிங்கோனியத்தோட வேரியேஷன். சிங்கோனியத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. அதில் வேரியேஷன் இருக்குது. அது என்ன பேருன்னு கூட தெரியாமல் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கூட கன்ஃபியூசன் ஆகுது. அந்த மாதிரி தான் பிளான்ஸ் இருக்குது. பாருங்கள், ஃபிலோடென்ட்ரான் வேரியேஷன்ஸ் இருக்குது, வேரியேட்டடாக இருக்கிற பிளான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேண்ட்ரிங் ஜான் சொல்லி பிளான்ட்டு பாருங்கள், ஹேங்கிங் போட்டிருக்காங்க. இதான் இதோட பேருன்னு நினைக்கிறேன். சில பிளான்ஸ் எல்லாம் எனக்கு நெய்மே மறந்து போயிடும். ஆக்சுவலாக என் வீட்டில் இருக்குதானே, எனக்கு பேர் சிலதை கன்ஃபியூஸில் மறந்து போயிடும். தப்பாக சொல்லியிருந்தேன்னா யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், ரெப்பர் பிளான்ஸோட வேரியேஷன்ஸ் எவ்வளோ, 2 டைப் ஆஃப் ரெப்பர் பிளான்ஸ் இருக்குது. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற பிளான்ட் என்னன்னே தெரியல. இந்த ஃபேனை பற்றி சொல்ல போனாலும் மக்களே, எனக்கு கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வரையான எங்கள் வீட்டில் கிணத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், இல்லைன்னா ரப்பர் தோட்டத்தில் இருக்கக்கூடியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபேனை பற்றி. ஏன்னா ரப்பர் தோட்டத்தில் எல்லாம் சும்மாவே கிடக்கும். அது மாதிரி இல்லை, கிணத்துல இருக்குது. சைடில் நம்ம இப்படியே விட்டோன்னா பெரிய ஒரு காடு மாதிரியே வளர்ந்துடும். நம்ம இதை எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, கையில் அச்சு போடுறதுக்கு மட்டும்தான் ஸ்கூலில் படிக்கும்போது பயன்படுத்துவோம். அல்லாமல் எந்த ஒரு பொருளுக்காகவோ இந்த ஃபேனை நம்ம பயன்படுத்தியதே தெரியல. ஆனால் இதோட வேல்யூ பெங்களூரில் வந்த பிறகு தான் தெரியுது. இந்த பெரிய போட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேனோட விலை 1500 rupees. நான் நினச்சிட்டே இருக்கிறேன், இங்கே வந்து பெங்களூரில் வந்து வேலை பண்ணுறத விட்டுட்டு கொஞ்சம் சாக்கில் இதை மாதிரி ஃபோனை கட்டிட்டு வந்துட்டு பிஸ்னஸ் மேன் ஆகிடலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகான இடம்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஏக்கர் கணக்கில் இந்த மாதிரி இவங்க பெரிய நர்சரி போட்டிருக்காங்க சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, நர்சரியை மட்டும் ரசிக்கிறது கிடையாது, எவ்வளோ அழகான இடம்னு சொல்லி மலை, ஏரி, குளங்கள் இதெல்லாம் ரசிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இங்கே இருந்துரு, நீ எதுக்காக வீட்டில் வர்ற இங்கே. நான் சொல்லுவேன், ஆமாம், எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துருந்தா இங்கே இருந்துருவேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிளான்ட்டு. இது மாதிரி வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் இருக்குது இல்லையா, அங்கே போய் சும்மா நடக்கிறது, இதே மாதிரி இடங்கள். அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறது இல்லையா, அந்த இடம். அப்புறம் இந்த நர்சரிஸ் இங்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நம்ம எது ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம பிளான்ட் வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே எனக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கிறதுனால நான் இந்த இடத்துக்கெல்லாம் எப்போவுமே நான் விசிட் அடிச்சுட்டே இருப்பேன். பாருங்கள், ஃபேன்ஸ் இருக்குது. இந்த ஃபேனோட விலை 120 rupees பாருங்கள். ஆனால் நல்ல புஷ்ஷாக தான் இருக்குது. பெங்களூரில் வரவங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே அவ்வளோவா எல்லாருக்குமே வளர்க்குற ஒரு இது இல்லை, தெரியும் தானே. ஊரை விட்டு ஊரை வந்திருக்காங்க, எல்லாருக்கும் பிளான்ஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நானும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நாங்கள் இப்போ இங்கே வந்து வீடு வாங்கியிருக்கிறோம். கொஞ்சமாக ஒரு இடம் தான் வாங்கியிருக்கிறோம், 1500 square feet. அதில் ஆல்ரெடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க எங்களோட பெட்ஸ் தான். அதுக்கு பாக்கி இருக்கிற ஏரியாவில் தான் நாங்கள் இந்த செடிகள் எல்லாம் வச்சுட்டு வர்றோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வைக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் இல்லை, இருக்கிற எங்கள் இடத்துல சந்து பொந்து எல்லாத்துலேயும் செடி தான் வச்சுட்டு இருக்கிறேன். இண்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் வச்சு அசத்திட்டே வர்றேன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான வீடியோ பிடிச்சது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான், செகண்ட் வீடியோ வேறு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா, இந்த மாதிரி வீடியோ நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே. இன்னொரு வீடியோ